எங்கடா கை மாறா நீ அம்மா கைய வச்ச நீ ஆம்பள இருந்தா ஆம்பளையா இருந்தா எங்க மாமா செட்டிலி இந்த ஊர்ல ஊ மேல ஆமா நாம போறோம் அவன் போட மொத்த போட சுத்தா கை வச்ச யாமல கை வச்ச பாரு உன்னை குத்தி தீக்குறான் ஏய் மத்தா ஏய் மாமா யா மச்சா மேல கை வச்ச ஆம்பள இருந்தா சரியான ஆம்பள வேறமா ஆம்பள இருந்தா நீ ஆம்பளந்தா மாமன ஐசில வச்சு பாரு ஓடா விடை சொன்னா சும்மா பேசிடு எத்தனை முறை 5 முறை எத்தனை முறை 5 to 5 plus 10 முறை 10 10 முறை ஏய் சூப்பர் அடி மூச்சு வாங்க சவுண்ட் அப்ப வரலையா இப்படி வரும் பா சவுண்ட் கபீர் கிரதல இருக்கட்டும் மகாராஜா மகாராஜா என்ன கட்டினே Oh, kali berpadar bu. அப்படி என்ன பேரு மலிகா சூரன் தாயார் என் தந்தையா ஓபன் ஆகல ஆகல என் தந்தையார் ஏதாவது விளக்கம் தெரியுமா தெரியும் சொல்ல விட்டால் சொல்லிக்கிட்டு வருகிறேன்.
ஓப்பனா போகிறேன். ஏய் 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 எப்படி காட்டுறது? எப்படி காட்டுறது? ஏது எப்படி காட்டணும்? காட்ட முடியாது. நான் பேண்ட் கட்டிப்பேன். இல்லை விடலாம் ஏடிஎம். அப்படி என் தாயாக விட்டுவிடு. மாயாவதிக்கும் மாயாவதிக்கும் சரியாகவே 3 பேர் பிள்ளைகள் பிறந்தோம். யாராரு? முதல் பிறந்தவன் என் அண்ணன் பெரு. அவன் கலிகா சூரன். இரண்டாவது பிறந்தவன் என் பேர் என் பெரு கலிகா சூரன். அப்படி மூன்றாவது முறையாக என் ஆசை தங்கை, என் அழகான தங்கை, என் பாசத்துக்கு தங்கை, அவன் பேரு திருட்டு தேவடைய பத்த பிள்ளைகள் யார் தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள். விடுவாங்க. அப்படி இருந்தால் திருட்டு தேவடைய பத்த பிள்ளைகள் மும்மூர்த்தி தேவர்கள். ஈசனுக்கும் அவன் பார்வதா தேவிக்கும் பிறந்தவர்கள் திருட்டு தேவடைய பசங்க 2 பேர் பிறந்தாங்க. முதல் பிறந்தவன் அவன் ஆனை முகம் கொண்டவன். இரண்டாவது பிறந்தவன் முருக பெருமான். முருக பெருமான் எடுத்து வேலை கொடுத்து சூரன் கூட்டத்தையே கருவோடு அழைத்தார்கள். அப்பொழுது நாங்களோ சிறு பிள்ளைகள் எங்களால் ஒன்றுமே அண்ணவன் வேலைக்கு பயந்து ஒரு வட்டை போல் வளைந்து கொண்டோம். ஆனால் 16 19 என்னவென்று கேட்டால், ஐயா சூரனே, இதே உருவத்துடன் சென்றால் இதே உருவத்துடன் சென்றால் சூரனை அழைத்தார்கள். உருவ மாற்றி வாக்குவாதம் வந்து சக்தி பெரியதா என்று வாக்குவாதம் வந்து சிவனிடத்திலே சென்று பார்வதியாகப்பட்டவர் இருவரும் சண்டை போட்டு மலையாள பகவதியை நின்றிருக்கிறார். இதுதான் தக்கதொரு சமயம். அந்நிடத்திலே சென்று அவர் கேட்ட பொருளாகப்பட்டதை கொடுத்து ஒரே ஒரு வரம் வாங்க வேண்டும். என்ன வரம் என்றால், ஆகையால் எனக்கோ திருமணமாகிவிட்டது.
ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுப்பா. அப்படியா? 16 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. காரியப்பா. டேய், என்ன காரியம்? கல்யாணத்துக்கு பட்டு அடிக்கிறோம். யாரு ஒரு பட்டு அடிக்கிறாங்க? யாரு செத்தாங்க பத்திரிக்கை ஐயா. ஆய்வு தான் வந்துறாங்க. ஆமாம்மா ஏய் குழந்தை